பாத யாத்திரை எதுக்கு சார்? பாத யாத்திரைனாலே பழனி தான் ஞாபகத்துக்கு வரும். அல்ல நேர்களே, பாத யாத்திரை எல்லா முருகன் கோயில்லையும் உண்டு. பாத யாத்திரை எதுக்குன்னா, முருகன் மலை குன்று இருக்கிறவன்லாம் குமரன் இருக்கிறான்னு சொல்கிறான். அவன் வேலை எடுத்து போய் நிற்கலை. தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்கள் இவ்வளோ சிரமத்தில் இருக்கிறாங்களான்னு நின்று பார்க்குறான்னா. முருகனுடைய தாய்மாமாவுக்கு பாண்டரங்கனுக்கும் முருகனுக்கும் பக்தர்களை எதிர்நோக்கி நிற்கிறானா. கந்தனே என்று தொடர்ந்து நம்ம பாத யாத்திரை போகும்பொழுது இந்த எல்லா எக்ஸசைஸும் செஞ்ச பலன் கிடச்சிருமானா அல்ல. ஆனால் அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புலேருந்து உடம்பு ஃப்ரீயாயிடும் கிடந்து. அது போக நின்று கொண்டு இருக்கக்கூடியவனை தேடி போவது தான் முறை. தேடி போனால் அவன் நாடி வரத்தை கொடுப்பானா. அதனால தான் பாத யாத்திரைங்கிறாங்க. அக்குப்பஞ்சர், இந்த கல்லும் முள்ளும் காலுக்கு வத்தைன்னா. இந்த அக்குப்பஞ்சரை துணுச்சுன்னா கோபக்காரனுக்கு கோபம் குறையும், உத்வேகம் கூடும், விவேகம் கூடும், நிதானம் வேணும். அந்த மாதிரி உன்னுடைய விளையாட்டாக நீ நினைக்கக்கூடிய பொருள் எனக்கு சுமையை கொடுக்கக்கூடியதை எனக்கும் விளையாட்டாக என்னுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக அமைப்பா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காவடியை தூக்கி கொண்டு பாத யாத்திரை போகக்கூடியது. ஆக பல முருகனுடைய விஷயத்தை எடுத்துக்கிட்டால் அவன் தமிழ் கடவுள் மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்வாதாரத்தில் மனிதனுடைய வாழ்க்கையில் நோயை நீப்பதில் முதன்மைப்படுத்தக்கூடிய கடவுள் முருக கடவுள். அது தைப்பூசம் சான்றாமையும். அந்த காலம் கூட பார்த்திங்கன்னா பனி முடிஞ்சு முழுவதுமாக பனி நீங்காது. பனி முடிஞ்சு அந்த வெயில்களை ஆரம்பிக்கக்கூடியது. இளவேனி காலம் கூட சொல்ல முடியாது. இந்த மாதிரி காலகட்டத்தில் மார்கழி பனி உகந்ததாக இருந்தாலும் என் கந்தனை நாடும் பொழுது எவ்வளோ பெரிய இடர்பாடுகளும் நீங்குங்கிறது தான் விஞ்ஞான ரீதியாக இருக்கக்கூடிய தொடர்பு.